தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரான விஜய் அவர்கள் நாம பிரதமரான மோடி அவர்கள் கிட்ட போய் சில வேண்டுகோள் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றதையும் அதனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் ஒரு காலத்தில், அதாவது தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்றது நம்மளோட தமிழ்நாட்டில் நடக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா திருமாவளவன் தேர்தலுக்கு முன் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் அவர்கள் RSS ஓட செல்ல பிள்ளை, அவர் ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சு புரட்சி பண்ண போறது கிடையாது, RSS உள்ள கொண்டு வராரு, பிஜேபி உள்ள கொண்டு வராரு அப்படின்னு விமர்சிச்ச அவரையே போட்டு பொலபலன்னு ஒரு மனுஷன் பொழந்திருக்கார். அது என்ன அப்படின்றதையும், இந்த முதல்வன் படத்துல வர்ற மாதிரி நம்ம தாவேகா அமைச்சர்கள் அங்கங்க போய் நிறைய ஆய்வு பண்றாங்க, அது என்ன சம்பவம் அப்படின்றதையும், நம்மளோட பிரிஞ்சு போன ஏடிஎம்கே ஒன்னு சேர்ந்துட்டாங்க, ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் தனிஞ்சிச்சு, நான் இப்படிதான்டா நிக்க போறேன்னு இருக்கார், அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமரை போய் சந்திச்சிருக்காரு. ஸோ அங்கே போய் என்ன கோரிக்கைகள் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரி நீர் இருக்கு இல்லையா, அதை குறுக்க ஒரு அணை கட்ட போகிறாங்க, அதான் மேகதாது அணை. அந்த அணை கட்டுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த காவிரி அணை அப்படின்றது நமக்கு கர்நாடகாவிலேருந்து வருது. அந்த தண்ணியை தான் நம்மளோட டெல்டா மாவட்டங்கள், அது தஞ்சாவூர் ஆகட்டும், நாகப்பட்டினம், திருச்சி, இந்த சைடு எல்லாமே ரொம்ப இந்த தண்ணியை தான் நம்பி இருக்காங்க. பட் இவங்க அணை கட்டி அந்த தண்ணியை தடுத்து வச்சுட்டாங்கன்னா எங்களோட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்களோட விவசாயமே காவிரி நீரை நம்பிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல நீங்க அணை கட்டக்கூடாது அப்படின்னு நாம தமிழர்கள் சொல்றோம். இந்த பிரச்சனை இப்ப நடந்ததில்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அப்பவே நம்ம நிறைய அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அணை கட்டக்கூடாது. இது கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காவிரி அணை அப்படின்றது ஒரு ஸ்டேட்டுக்கு, கர்நாடகாவுக்கு தான் சொந்தம், தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு பொதுவான அணை. இதை நம்ம நீரை வேணா பிரிச்சுக்கலாம், எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், அதாவது அந்த மாநிலத்தோட தொகை, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, வறட்சி எப்படி இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பொறுத்து தண்ணியை வேணா நம்ம பிரித்து எடுத்துக்கலாமே தவிர, இதை ஒரு ஸ்டேட் இது எனக்கு தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு 400 TMC கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்நாடகா கோர்ட் சொல்றதை மதிக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி ஜாஸ்தியாக போய் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுறாங்க, இல்லைன்னா நமக்கு தேவையான நீரை கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டையும் மீறி அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டி கே சிவகுமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம், தமிழ்நாடு இதை ஒன்றும் பண்ண முடியாது, அதை நான் எங்களோட மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முதல் பிரச்சனை, முதல்ல நம்மளோட முதலமைச்சர் இதுதான் போய் பேசியிருக்காரு, நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது, ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாதான் அந்த அணையை கட்டணும், அதனால நீங்கள் இதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காராம். அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை தான். ஏன்னா அரசு நிகழ்ச்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும்போது முதல்ல நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்றது நாம எல்லாரும் எதிர்பார்க்கிறது தான். இந்த பஞ்சாயத்து போன ஆட்சியிலும் நடந்தது. பட் டிஎம்கே கவர்மெண்ட் எப்போதுமே நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தாண்டா முதல்ல போடுவோம் அப்படின்னு பிரச்சனை வரும். உடனே ஆளுநர் கோச்சிட்டு போவார். RN ரவி இருந்தார்லையே, அப்போ ஆளுநராக இருந்தார், அவர் கோச்சிட்டு போவார். இந்த பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் அவர் பதவி ஏற்கும்போது தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய கீதம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கு எப்படி நீங்கள் பண்ணலாம், நீங்கள் அரசு அமைக்கும் போது இப்படி நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை போய் 3ஆவது இடத்துல பண்ணுறீங்களே அப்படின்னு அவரோட கூட்டணி கட்சியில் இருந்தவங்களே கேட்டாங்க. அதுக்கு அவங்க சைடில் இருந்து, நம்ம தாவேகா சைடில் இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை ஒரு தடவை இந்த தப்பு நடந்துச்சு, அடுத்த தடவை நடக்காது அப்படின்னாங்க. ஆனால் அடுத்ததாக அமைச்சர்கள் பதவி ஏற்கிற டைம்லையும் பார்த்தோம் அப்படின்னா தேசிய கீதம், தேசிய பாடல், அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு வரும்போது இது ஒரு கொதிப்பு நிலையை மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, 3ஆவது இடத்துக்கு தள்ளுறாங்களா அப்படின்ற ஒரு கொதிப்பு நிலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை அரசியலாக்குறாங்க பல கட்சிகள். ஸோ தமிழ்நாட்டில் எங்களோட அரசு நிகழ்ச்சிகளை நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அனுமதி கேட்டிருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இலங்கை எப்போதுமே நம்ம கூட இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. கச்சத்தீவை என்னைக்கு காங்கிரஸ் தாரவாத்து கொடுத்தாங்களோ அன்னிலிருந்து நம்ம தமிழ் மீனவர்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா கடலில் போய் நம்ம மீன் பிடிக்க போகும்போது எங்கள் எல்லையை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு அவங்கள பிடிக்கிறது, சுடுறது, கைதிகளாக வச்சுக்கிறது, இந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி இலங்கை சிறைப்பிடித்து வச்சுருக்காங்க நம்மளோட 58 மீனவர்கள், அவங்களோட 266 படகுகள், இதை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசி இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, எங்களோட மீனவர்களை மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி நேரடியாகவே போய் சந்திச்சிருக்காரு. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா,
விஜய் சார், நீங்க ஏன் சார் பிஜேபியை போய் கேட்குறீங்க? இந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததே காங்கிரஸ் தானே. அந்த காங்கிரஸோட பப்புவான ராகுல் காந்தி உங்க கையோட கையா உங்க தோளோட தோள் நிற்கிறாரு. அவர்கிட்ட பேசி எங்க நாங்க தானங்க இனாமா உங்களுக்கு கச்சத்தீவை கொடுத்தோம், சரி இப்போ அந்த எல்லை பிரச்சனைக்காக எங்க மீனவர்களை பிடிச்சு வச்சா என்ன, விடுங்க சார் அப்படின்னு ராகுல் காந்தி வச்சு பேச வைங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அதை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு தான் அதுக்கு உரிமை இருக்கு பேசி நம்மளோட இடத்த நம்மளோட மீனவர்களை கொண்டு வர்றதுக்கு. ஆனாலும் பாருங்க மக்களே, இத்தனோடு சின்னதா இருக்கிற இலங்கை நம்மளை என்ன டென்ஷன் படுத்துறானுங்கல்ல. அதான் வந்து வான்வழி அமைப்பு மையம் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் நெதர்லாண்டில் இருந்து நம்மளோட தமிழ்நாட்டு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை வந்து மீட் இந்தியா கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவிச்சிருக்காராம். சார் நன்றி தெரிவித்தா மட்டும் பார்த்தது, அது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தது அப்படின் போது அது நம்ம தமிழ்நாட்டுக்கே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நமக்கு ரொம்ப பெருமையாக கெத்தாக இருக்கும் அப்படின்னு பலரும் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சுட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவரோட சந்திப்புன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து இவங்களை சந்திச்சதுக்கு அப்புறமா நம்மளோட நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் போய் சந்திச்சு ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருக்காராம். அங்கே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள், அது ரயில்வேல ஒதுக்க வேண்டியதாகட்டும், நெடுஞ்சாலைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியாகட்டும், கோவை, மதுரை, ஓசூர் இங்கெல்லாம் வந்து மெட்ரோ ட்ரெயின் வரணும், அதுக்கான நிதி ஒதுக்குறது, இதெல்லாம் பற்றியும் பேசியிருக்காராம். இதுக்கான நிதி வந்து போன ஆட்சியில் சரியாக வரலை. போன கவர்மெண்ட் டிஎம்கே சொல்லும்போது அங்கே எப்போதுமே எங்களுக்கு தரமாட்டுறாங்க, பிஜேபி நமக்கு தமிழ்நாட்டுக்கு இப்படி வஞ்சகம் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம டிஎம்கே சொல்லும். ஆனால் அதுவே வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எங்ககிட்ட ப்ரொப்போசல் கரெக்டாக வைக்கலை, நாங்கள் நிதியை ஒதுக்கிட்டோம் ஆனால் அவங்க செய்யலை அப்படின்ற பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. பட் இப்போ விஜய் அவர்கள் ஒரு சுமூகமாக போகிறது, ஒரு சிலர் வந்துட்டு பிஜேபி காலில் போய் விழுக போகிறார் போல இருக்குது அப்படின்றாங்க. வீரத்துக்கும் விவேகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத விட எனக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கட்டும். பர்சனலாக எனக்கு பிஜேபி பிடிக்குது பிடிக்கலன்றதை தாண்டி என் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நான் பேசி வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்கார். நல்லா இருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் விஜய் முதலமைச்சராக போகிறார் அப்படின் போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, வந்தாங்க, நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோன்னாங்க. அப்புறம் அமைச்சரவையிலையும் அவங்களுக்கு இடம் தாவேக்கா தரேன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு அமைச்சர் வன்னி அரசுக்கு ஒரு அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ நாள் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல, இப்போ கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலிங்க, செல்ல பிள்ளைங்க, அவர் என்னங்க புதுசாக பண்ண போகிறார், பிஜேபி உள்ளே கொண்டு வர போகிறாரு அப்படின்னு கலாய்ச்சிட்டு அவர் வந்து ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளையாக இருக்கிறாரு அப்படின்னு திருமாவளவன் சொன்னார். அதனால் இன்னைக்கு பிஜேபியோட மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அப்போ திருமாவளவன் யாருங்க, ஆர்எஸ்எஸோட பேரப்பிள்ளை தானே, யாரை வந்து நீ செல்ல பிள்ளைன்னு விமர்சிச்சியோ அவன் கூட தான் இப்போ நீ கூட்டணி வச்சிருக்க அப்படின்னா நீ ஆர்எஸ்எஸோட பேரப்பிள்ளையா அப்படின்னு கலாய்ச்சிருக்காரு. இது அரசியலில் நடக்கிறது தானே, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இன்னைக்கு இந்த கட்சின்னு வாங்க, நாளைக்கு 4 வேற கட்சின்னு வாங்க, இதுதானே இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ 4 அமைச்சர்கள் நம்மளோட அதிமுக அமைச்சர்கள் அவங்க போட்டியிடும் போது ரெட்டலை சின்னத்துக்கு போட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விசில் வேண்டாம் எனக்கு ரெட்டலை வேணும்னு ஓட்டு போட்டு அந்த அமைச்சர்களை ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த 4 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம தாவேக்காக்கு தாவிடுவோம், அப்போ நமக்கு வேறு ஏதாவது போஸ்டிங் கிடைக்கும், ஏன்னா இப்போ அவங்க தான் சீஃப் மினிஸ்டர், அவங்க தான் ஆளும் கட்சி, அவங்க கூட சேர்ந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இப்போ தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துல பை எலெக்ஷன் 4-5 தொகுதிக்கு வரப்போகுது. அப்போ மக்கள் என்ன முட்டாளா? நான் கேட்குற ஒரே விஷயம், மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணுவீங்க, மறுபடியும் பை எலெக்ஷன் கொண்டு வருவீங்க, அது யாரோட வரி பணம் வேஸ்ட் ஆகுது? மக்களோட வரி பணம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு, இப்படி ஒரு வேட்பாளர் கட்சியில் நின்று ஜெயிக்கிறது, அப்புறம் அவங்களோட லாபத்துக்காக இன்னொரு கட்சிக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. அவங்க போட்டியிடும் போது 2வது ஒரு வேட்பாளராக வந்திருப்பாங்க இல்லையா, முதல் வேட்பாளர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டாங்க, 2வது வேட்பாளராக ஒருத்தங்க வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ போஸ்டிங்க கொடுங்க. என்னவங்க இஷ்டத்துக்கு நிற்பாங்களாம், ஜெயிப்பாங்களாம், மறுபடியும் மாறுவாங்களா, இதெல்லாம் என்ன? அப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிய வேண்டாமா, இவங்க இப்படி இஷ்டத்துக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படின் போது அது தாவேக்காக்கே வந்துட்டு ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போயிடும். அதை இவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதிகமான எம்எல்ஏக்கள் பார்த்தோம் அப்படின்னா விலகி அதிமுகலேருந்து விலகி தாவேக்கா கிட்ட வருவாங்க. இதுக்கு ஒரு நாகரிகமான அரசெல்லாம் எனக்கு தெரியல. இதனால் தாவேக்காவோட நற்பெயர் போகும், தன்னம்பிக்கைக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு திருமாவளவனே சொல்லியிருக்காங்களா? அப்போ பலரும் பார்த்துட்டு, என்ன திருமா சார், உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணுன்றதுக்காக நீங்கள் கூட தான் டிஎம்கேவை விட்டுட்டு வந்தீங்க, அந்த மாதிரி அவங்க வரக்கூடாதா அப்படின்றாங்க. போகிற போக்கில் அந்த மனசுல ஒரு குத்து போயிட்டாங்க. ஒருவேளை ஏடிஎம்கே உள்ளே வர்றது அவருக்கு ஒரு மாதிரி மனக்கசப்பாக இருக்குது போல இருக்குது. அண்ட் அடுத்த தாவேக்காவோட அமைச்சர் வெங்கட் ரமணன் பார்த்தோம்னா, அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உணவு, நெல், அரிசி மூட்டை இதை எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணியிருக்காரு. நெல் எப்படி இருக்குது, அந்த அரிசி கிடங்கு வந்து பாதுகாப்பாக இருக்குதா, நாளைக்கு ஒரு எமர்ஜென்சின் போது நம்ம அங்கே இருந்தால் அரிசி கிடங்குலேருந்து எடுப்போம், அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்ற மாதிரி அவர் எல்லாமே ஆய்வு பண்ணியிருக்காரு. அவர் மட்டும்
மட்டும் கிடையாது, நிறைய தாவிக தலைவர்கள் அப்பப்போ ஆய்வு பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி மட்டும் பண்ணால் பத்தாது, 5 வருஷமும் இது தொடர்ந்து நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும். மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து இந்த ஒரு மூட்டையை, அரிசி மூட்டையை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்களே, அப்படி கொண்டு போனதில் அரிசி சிதறும் இல்லையா, அந்த சிதறலே கோடிக்கணக்கில் கணக்கு காமிச்சாங்க. இந்த அரிசி கொஞ்சமாக அப்படி அங்கேருந்து அங்கே மூட்டையிலேருந்து தூக்கிட்டு போகிறதுலே சிந்தி கோடிக்கணக்கில் எங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்னு கணக்கு காட்டினதெல்லாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு. அதனால் அமைச்சர்கள் அவங்களோட வேலையை புரிஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றாமல் நல்லபடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். முதல் நாள் மட்டும் இல்லை, 5 வருஷமும் உங்கள் பதவி, 5 வருஷமும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பதவிக்கும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. அண்ட் அடுத்ததான் நம்ம இபிஎஸ் அவர்கள், மனுஷன் பார்க்காத பிரச்சனையே இல்லைங்க. ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி பல தடவை அக்கக்கா பிரிஞ்சு யார் தாங்க உண்மையான ஏடிஎம்கே, இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா, இபிஎஸ்ஸா வேலுமணியா, இப்படின்ற பல பிரச்சனைகள் பார்த்தாலும் கடைசியாக நம்ம இபிஎஸ் தான் வின் பண்ணிடுறாரு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு தெரியும், எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா இபிஎஸ் ஒரு அணியாகும், அவர் கூட கொஞ்சம் அமைச்சர்கள் இருந்தாங்க, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இவங்க கூட ஒரு அணியாக இருந்தாங்க. 25 பேர் ஒரு பக்கமும் 22 பேர் ஒரு பக்கமும் இருந்தாங்க. அப்போ யார் தான் உண்மையான ஏடிஎம்கே, யார் தான் வந்து அதிமுகவோட பொதுச் செயலர் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் நம்ம இபிஎஸ் இல்லை நாங்கள் தாங்க உண்மையான ஏடிஎம்கே அப்படின்னாங்க, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் குரூப் இல்லைங்க நாங்கள் தாங்க நிறைய எம்எல்ஏ வச்சுருக்கோம், நாங்கள் தாங்க உண்மையான ஏடிஎம்கே அப்படின்னு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. பட் அட் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எங்களுக்குள்ள சின்ன மாதிரி கசப்பு இருந்தது, ஆனால் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, நாங்கள் பொதுச் செயலரில் மீட் பண்ணிட்டோம், பேசிட்டோம், இனிமேல் எங்களோட ஏடிஎம்கே கட்சி பார்த்தோன்னா எங்கள் முன்னாள் தலைவர்களோட வழிப்படி, எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்களோட வழிப்படி நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்றாங்க. அதை பார்த்த பல மக்கள் இருந்துட்டு, என்ன சார் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டீங்க, பட் தாவேக்கா உங்கள் தலையிலே தட்டி தரமாட்டேன்னு சொன்னதுனால மறுபடியும் வந்து இபிஎஸ் கூட சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு அவரை கலாய்க்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவரெல்லாம் வந்துட்டு சிவி சண்முகத்துக்கிட்ட இன்னைக்கு பேசியிருக்காங்க. பேசி நீயும் வந்து எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிடு, நமக்கு வேறு வழி இல்லை, தாவேக்காவும் நம்மளை கண்டுக்கல, நம்ம இந்த குரூப்லேயே இருப்போம், இபிஎஸ் கூடவே இருந்து காலத்தை ஓட்டுவோம் அப்படின்னதுக்கு முடியாது, நான் தனிக்கட்டு ராஜா, நான் இப்படி தான் கோவமாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் அவர் மட்டும் இந்த உடன்பாடுக்கு வரவே இல்லையா. மனசு ரொம்ப கோவமாக இருக்கார். ப்ரெஸ்லாம் பார்த்து சார் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி மனுஷன் கோவமாக போயிட்டாரு. பட் எனிவேஸ் ஏடிஎம்கே மறுபடியும் ஒன்று சேர்ந்ததில் சந்தோஷம். நீங்கள் 3வது இடத்துக்கு போயிருந்தாலும் நீங்களும் ஒரு எதிர்க்கட்சி தான், சட்டசபைக்கு போங்க, கேள்வி கேளுங்க, அமைச்சர்கள் வச்சுருக்கீங்களே உங்கள் அமைச்சர்கள் கேள்வி கேட்கட்டும், ராஜ்யசபாவில் உங்களோட எம்பி அனுப்புங்க, மக்களுக்கு தேவையான கேள்வியை கேளுங்க, மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதான் உண்மை. ஸோ இன்னைக்கு இப்படி அரசியல் போயிருக்கு, நாளைக்கு வேறு என்னெல்லாம் மாற்றம் வரும். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இன்னைக்கு எதிரியாக அடிச்சுக்குவானுங்க, நாளைக்கு ஒன்றா சேருவாங்க. ஒன்றா இருந்த திமுகவும் விசிகாவும் மாறி மாறி மண்டையை உடச்சிக்கிறாங்க, 2ஆ பிரிஞ்ச அதிமுக மறுபடியும் ஒன்று சேர்ந்துறாங்க. இப்படி பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.